Hi viewers, welcome to aathusamayal. இப்போ தக்காளி அடை எப்படி பண்றதுன்றது வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த அளக்கல தான் நான் அளந்திருக்கேன். நீங்க வந்து கப்லயே நீங்க அளக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் வந்து இட்லி அரிசி நீங்க எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேர்த்து 1 கப் ஆகுது. அதே மாதிரி 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1:1 ரேஷியோல தான் நான் வந்து போட்டிருக்கேன். வரமிளகாய் 5 வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியா 2 எடுத்திருக்கேன். எனக்கு பெங்களூர் தக்காளி தான் இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க நாட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா பெருங்காயம் அரைக்கும்போது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சின்ன 1/2 டீஸ்பூன்ல நீங்க போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அரைக்கும்போது இதெல்லாம் மற்றதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா தான் நான் ஊற போட்டிருக்கேன். வரமிளகாவையும் ஊற போடுறதுலையே நீங்கள் சேர்த்து ஊற போட்டிருக்கலாம். நீங்கள் அரைக்கிறச்ச தக்காளியையும் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் எடுக்கணும். அதுதான் இது அடைக்கும் தக்காளி அடைக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தோசை மாதிரி நீங்கள் வாத்து எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது புளிக்க வைக்கிறதுக்கு நேரம்லாம் வேண்டாம். மதியானம் ஊற போட்டு நைட்டு நீங்கள் டின்னராக வந்து நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். கிறிஸ்பாகவும் பாருங்கள். மிதமான தீயில் நீங்கள் வச்சு நீங்கள் வாத்து எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா கண்டிப்பாக கொஞ்சமாக நெய் விட்டு கொடுங்க. டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஆனியன் போட்டும் நீங்கள் செய்யலாம். ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி திருவி அதை போட்டும் நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.